வணக்கம் ஸ்ரீ காளியம்சரம் ஸ்ரீ காளியமணி போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிட அன்பு நண்பர் கார்த்திகிறேன். நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள் 2025. அதாவது பாத்தீங்கன்னா இருக்கின்ற நவ கிரகங்கள்லேயே முழு சுபன் அழைக்கக்கூடிய அந்த குரு பகவான்கள், இந்த குரு பகவான் 12 ராசிக்காரங்களுக்கு என்ன நற்பலனை கொடுக்க போறார், என்ன மாதிரியான கெடுபலனை கொடுக்க போற நம்ம பார்க்க போறாங்க. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் உடனே சேர்றதுக்கு என்ன பண்ணுங்க, பெல் ஐக்கன் கூடவே இருக்கு. அப்போ அந்த கீழே ரெட் பட்டன் சொல்லக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்மகிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுற நீங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துங்க பாருங்க. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் தான், நீங்க டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி இல்ல கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாலும் சரி. நம்மகிட்ட பாத்தீங்கன்னா அனைத்து விதமான பேச்சு பலன் நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகுகேது பேச்சு பலன் கொடுத்துட்டேன், சனி பேச்சு பலன் கொடுத்துருக்கேன், விசுவாசவன சொல்ற தமிழ் புத்தாண்டு பேச்சு பலன் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எடுத்து நீங்க பாருங்க. இப்ப வாங்க நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள் 2025 12 ராசிக்காரங்களுக்கு என்ன தாக்கத்தை இந்த குரு பயிற்சி கொடுக்குதுன்னு பாக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி கூடவே உங்களுடைய அந்த ராசிக்கு என்ன மாதிரி பலன் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதக கட்டம் போட்டிருக்காங்க, 12 ராசி கட்டம் போட்டு அதுல குருவின் நிலையை நம்ம பொறுத்து குரு இருக்கின்ற இடத்தை நம்ம பிளேஸ் பண்ணி அதுல அதுக்கான பலனும் அது கூடவே குருவின் பார்வைகள், குரு பார்த்தல் கோடி பாவ விமோச்சு சொல்லக்கூடிய அந்த குருவின் பார்வை பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா பார்க்க போறாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. இந்த குரு பத்தின அடிஷனல் தகவல் இந்த வீடியோட முடிவுல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பகிர்ந்துக்கோங்க. நான் என் தந்தையின் மறுபடியும் வணங்கி கொண்டு நான் இப்ப ராசி பலன் வச்சு ஆரம்பிக்கிறேன். வாங்க. குரு பயிற்சி பலன்கள் மகர ராசி 2025 குரு பயிற்சி இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. பொதுவா மகர ராசிங்கிறது சனி பகவானே ஆட்சினா என கொண்டது மகர ராசி. மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு பேச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த குருவை விட சனி பேச்சு தாங்க. ஏன்னா இது வரைக்கும் சனி பாத சனியா இருந்தவர் இப்ப 3ஆம் இடத்துல போயிட்டு உட்காந்துட்டார். அப்போ சனிங்கிறது ரொம்ப ஒரு ஃபேவரபிளா உங்களுக்கு இருக்காரு. இந்த சனி பயிற்சி முடிஞ்சிச்சு இல்லைங்களா? இந்த சனி பயிற்சி சனி உங்களுக்கு ஃபுல் ஃபேவரபிள் ஆயிட்டாரு. சரி, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு என்ன மாதிரி பலனை கொடுக்க போறாரு. குருங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடம் பிளஸ் 3ஆம் இடத்து அதிபதி குரு. கடந்த இந்த 7.5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா மகராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சொல்றதுங்க, சொல்லிக்கிட்டே போலாங்க. சொல்லணும்னா துயரங்கள், மன கஷ்டங்கள், மன வேதனைகள், பிரிவுகள், மன வலிகள், அசிங்கங்கள், அவமானங்கள், விரட்டிட்டாங்க, வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, என்ன நாங்க பிரிஞ்சுட்டோம், கவர்மெண்ட் நாங்க பிரிஞ்சுட்டோம், டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, வேலை இல்லை சொல்றவங்க எல்லாருக்குமே கடந்த ஒரு 6 மாத காலமா கொஞ்சம் பெருமூசி விட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா சனி பகவான் அங்க 3ஆம் இடத்துக்கு சனிங்கிறது ஒரு கிரகம் அடுத்த வீடு போகுதுன்னா அந்த நாள் வந்தோதான் அதோட பலனை காட்டணும். இல்லை, ஒரு கிரகம் மாறப்போகுதுன்னா குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னரே அதோட அந்த பலன்கள் கிடைக்க ஆரம்பிச்சு. அந்த வகையில சனி பயிற்சிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த ஒரு 6 மாதமாவே நீங்க ஓரளவு பெட்டரா இருக்கீங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. பட் இந்த 12 பிளஸ் 3க்கு அதிபதி குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு இப்ப வரப்போறாரு. இது வரைக்கும் 5ல இருந்தாரு. அதாவது விரயஸ்தானங்கள், அதிகமான செலவுகள், மனஸ்தானங்கள், மனக்குழப்பங்கள், என்ன 5ஆம் இடம் காரவத்துவமா பூர்வ சொத்து பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி எனக்கு ஆள் மனதில் சிந்தனை நிறைய போயிட்டு இருந்துச்சு. என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணிட்டு குழம்புகள் நிறைய இருந்து சொல்லுவாங்க எல்லாருக்குமே. இந்த 12ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துக்கு சொல்லக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வரும். இந்த 6ஆம் இடத்துக்கு குரு வரும்போது என்ன சார் நடக்கும்? அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு குரு ஒரு பெரிய அளவு ஃபேவரபிள் பிளான் கிடையாது. ஏன்னா விரையாதிபதி அவர் தான் 12ஆம் இடத்து அதிபதி. பிளஸ் இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்து அதிபதி. இந்த 12க்கும் 3க்கும் அதிபதி 6க்கு பொறுத்து பெரிய அளவு நீங்க ஒரு டிராபேக், எனக்கு ரொம்ப கெடுதல் நடந்து நீங்க நினைக்கவே வேண்டாங்க. குரு புதனோட வீட்டுல தான் போய் அமர போறாரு. இந்த புதனோட வீடுங்கிறது உங்களுக்கு 6ஆம் இடத்து வீடு. சோ அப்படி இந்த 6ஆம் இடத்து வீட்டுல குரு அமர்றாருன்னா என்ன சார் பண்ணலாம்? குருவோட பார்வைகளை எடுத்துப்போம். குரு 6ல அமரும் போது என்னன்னா ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் சொன்னா கடன் தொல்லை இருந்துகிட்டு இருக்கீங்கன்னா இந்த கடன் தொல்லைகள் தீரக்கூடிய காலமாக இருக்கும். எப்படி சார் தீரும்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு கடனை அடைக்க மறு கடன் வாங்கிக்கிறீங்கிற மாதிரி அமைப்புகள் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் இவர் 12ஆம் இடத்து அதிபதி இல்லைங்களா, 6 நோய் நொடி பின்னிப்படி இல்லைங்களா, அந்த குருங்கிறது வளர்த்து விடக்கூடிய கிரகம், அதிகப்படுத்தக்கூடிய கிரகம். ஸோ அப்போ நோய் நொடி பிணிப்பிடி வம்பு இந்த வகையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இன்னொரு பிளஸ் பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. 12ஆம் இடத்து அதிபதி ஒரு மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தை அமரும் போது அது யோகமா ரியாக்ட் ஆகும். ஏன்னா இவர் 12ஆம் இடத்து அதிபதி, இவர் போயிட்டு 6ல உட்காரும் போது உங்களுக்கு யோக பலனை கொடுக்கும். நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கோ, நெகட்டிவா போக வேண்டாம். சோ இருப்பினும் புரியுதா,
வம்பு வழக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் கவனமா, கடன் வாங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. தேவைக்கு ஏற்ப செலவு பண்ணுங்க, அதிகமான செலவுகள் செய்யாதீங்க. சரி, குருவோட பார்வைகள் 5, 7, 9 குருவோட பார்வை உங்களுக்கு 10ஆம் இடத்துல கொடுங்க. 10ஆம் இடத்தில் அமரக்கூடிய குரு பார்வை என்ன சார் செய்யும்? இது வந்து சுக்கனுடைய வீடு, துலாம் வீடு. சோ 10ங்கிறது பதவி மாற்றத்தை கொடுக்குங்க. 10ங்கிறது பதவி மாற்றம், பதவி உயர்வாக இருக்க கூட அதிக வாய்ப்புகள் உண்டு. இப்ப வந்து ஒரு இன்ஜினியர் இருக்குன்னா அடுத்து ஒரு சீனியர் இன்ஜினியர், ஒரு மேனேஜர், இல்லைன்னா ஒரு எக்ஸிகூட்டிவா இருக்கீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சீனியர் எக்ஸிகூட்டிவ், அது மாதிரி ஒரு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வேலைகள்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதே மாதிரி பதவி வகையில வேலைகளை எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும். ஒரு புதிய வகை ஒரு முயற்சியை தொழில இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன், ஒரு செய்யக்கூடிய தொழில வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறேன், இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்றமாக இருக்கும். ஜாப் சேஞ்சஸ் பண்ண கூட இது வந்து ஏற்ற காலமாக இருக்கும். இப்போ ஒரு பதவியில இருக்கீங்க, வேற பதவி பண்ண போறேன், இல்ல ஒரு கம்பெனில இருக்கீங்க, வேற கம்பெனி மாற போறேன், இல்ல ஒரு தொழில் பண்ணிட்டு சைட்ல இன்னொரு தொழில் பண்ண போறேன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு குரு பார்வை லாபத்தை கொடுக்கும், நீங்க எடுக்கலாம். சரி, அடுத்த குருவோட பார்வை உங்களுக்கு தனுசு வீட்டுல விழுங்க. தனுசுங்கிறது 12ஆம் இடங்க. சோ அப்போ அயன சயன போக சுகஸ்தான விரயஸ்தானத்தை இந்த குரு வந்து தன் நேர் பார்வையில சமசத்மா பார்வையில இவர் பார்க்கும்போது இந்த இடம் கொஞ்சம் என்னன்னா வந்து வலுவாகும். அப்படி வலுவாகும் போது என்ன சார் நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்தான வகையில உங்களுக்கு விரயங்கள் செலவுகள் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. அப்ப இந்த ஸ்தானம் என்ன சார் 12ஆம் இடம்னா தொலைதூர பயணங்கள், தொலைதூர பயணம் மூலியமாக ஆதாயத்தை கிடைக்கும். ஏன்னா இது சுபர் வீடு, இவர் சுபர் தன் வீட்டை பார்த்து வலுவாக்கும் போது ஒரு சுற்றுலா போறீங்க, 4-5 பேர் சேர்ந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு டூர் போறீங்க, ஒரு சுற்றுலா போயிட்டு வரீங்கன்னா இந்த காலம் ஏதுவா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாத யாத்திரை போகணும் சார், ரொம்ப காலமான பாத யாத்திரை போகணும் வேண்டிட்டு இருக்கு, நேரம் எனக்கு அமையல சார், நான் திருப்பதி போறேன், இல்ல முருகனுக்கு போறேன், இல்ல வந்து அம்பாளுக்கு போறேன், பாத யாத்திரையா போயிட்டு வழிபாடு பண்ண யோசனையாவே இருக்கு சார், என்ன செயற்படுத்தோட காலமே வரல சார்ந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த நேரத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அதுக்கான பாக்கியதையும் அதுக்கான முயற்சிகளையும் அதுக்காக என்னென்ன பண்ணணும் அத்தனையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து உங்களை பாத யாத்திரை அழைச்சிட்டு போறக்கூடிய காலமாக இருக்கும். பாத யாத்திரை போன எண்ணங்கள் இருக்கு உங்களுக்கு சொல்றேன். அடுத்தபடியா குருவோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல கொடுக்கும். தனம் குடும்பம் வாக்குல குரு பார்வை விழும்போது தனம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுங்க, வரவுகள் இருக்கும். என்ன சார் சொல்றீங்க, குரு எனக்கு 6ஆம் இடத்துல உட்காந்து 2ஆம் இடத்தை பாக்குற சார். பொதுவா 2ஆம் இடத்துனாவே தனம் குடும்பம் வாக்கு இல்லைங்களா? அப்ப தனம் குடும்ப வாக்கு தனக்காரகன் பார்க்கும்போது எப்படிங்க இருக்கும்? கண்டிப்பாக தனம் சேரும், காசுகள் வரும். ஆனா நம்ம வந்து கடன் வாங்கினாலும் காசுகள் வரும், அதையும் மைண்ட் வச்சுக்கணும். அப்போ உழைக்கணும், கடினமா உழைக்கக்கூடிய காலமா இருக்கும். புரியுதா? கடினமா உழைக்கணும், கடன் வாங்குறதை குறைச்சிக்கணும். ஆனா உங்களுக்கு பண வரவுகள் உண்டு, ஏதோ ஒரு ரூபத்துல பண வரவுகள் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துல மகிழ்ச்சிகள் இருக்கும், குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அரங்கேற வாய்ப்புகள் உண்டு. அதனால சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அரங்கேறும்போது என்ன பண்ணும், இங்க ஆக்சுவலா விரயமாகும், தன விரயமாகி மகிழ்ச்சியான நிகழ்ச்சி வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்கும் இல்லையா? அதே மாதிரி வீட்டுல வந்து நம்ம இன்ப சுற்றுலா எல்லாருமே குடும்பத்தோட போயிட்டு வர வாய்ப்புகள் வரும். இல்ல வந்து வீட்டுல அப்பா அம்மா அரங்கேற்றம் பண்ணி வைக்கலாம், இல்ல சகோதரி உடன் பண்ண திருமணம் பண்ணி வைக்கலாம், இல்ல காது குத்து பண்ணி ஏதோ ஒரு மங்கள நிகழ்ச்சிகள் வீட்டுல அரங்கேறும். அதே மாதிரி வரும் சுபமான நிகழ்ச்சிகள், சுபமான பேச்சுக்கள், சந்தோஷமான பேச்சுகள் என்றும் இருக்குங்கிறது இந்த குருவோட பார்வை. அப்போ ஆக மொத்தத்துல இந்த மகர ராசிக்கு எப்படி சார் இந்த குரு பயிற்சி நாங்க எடுத்துக்கலாம்னா, இந்த குரு பயிற்சி நீங்க எடுக்கும் போது இந்த குரு வந்து உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல போய் உட்கார்றது ஒரு பெரிய அளவு பிரச்சனை கொடுக்க போறது இல்லைன்னு மைண்ட்ல எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு மறைவுசான கிரகம் இன்னொரு மறைவு மறையும் போது அது லாபத்தை கொடுக்கும், யோகத்தை கொடுக்கும்போது ஜாதக நியதி. புரியுதா? சோ அப்படி இருக்கும்போது குரு வந்து முழு சுவர் ஒண்ணு கொடுப்பார், இல்லைன்னா சைலண்டா இருப்பார். அப்படி குரு கெடுக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுனா கூட அது ஒரு பாடம் கற்பிக்கிற மாதிரி இருக்குமே தவிர உங்களை வீழ்த்த போறது கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் வந்து இந்த குருவோட பார்வைகள் நல்ல நிலை தாங்க இருக்கு. குருவோட பார்வைகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடம் 12ஆம் இடம் 2ஆம் இடத்துக்கு குரு பார்க்கிறார். 10ஆம் இடம் 2ஆம் இடம் நல்லா பாக்கியதை கொடுக்கும். 12ஆம் இடத்துல இருக்கும்போது விரயங்கள் இருக்கும், சுப விரயத்தை அவர் கொடுப்பார். மகிழ்ச்சியான சுற்றுலாக்கள் சென்று வர்றதுக்கும், பாத யாத்திரை சென்று வர்றதுக்கும், குலதெய்வ ஆலயத்துக்கு வந்து பாத யாத்திரையா போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரங்கிறதுக்கும் உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் கொண்டு வந்து கொடுக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வழிபாடுகள் என்ன சார் நான் செய்யணும் மகராசிக்காரங்கன்னா, வழிபாடுகள் நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன வழிபாடு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, குரு பகவான் இருக்கிறது புதனோட வீட்டுல. அப்போ என்ன பண்ணுங்க, பெருமாள் வழிபாடு வச்சுக்கோங்க, ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது எப்பவுமே நீங்க என்ன பண்ணுங்க, வருகின்ற ராகு எதிர்ப்பு வச்சு வரைக்கும் என்ன பண்ணணும்னா வந்து பௌர்ணமி தினங்கள்ல துர்க்கையம்மன் வழிபாடு உங்க பெயரா சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க. இது 2 பரிகாரம் நாங்க சொல்றோம். அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கு எப்படி சார் இருக்கும்னா, இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முடிந்த அளவு எதையும் பத்தி யார்ட்டையும் விவாதம் பண்ணிக்க வேணாம். இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அடுத்தவங்க பிரச்சனை நீங்க தலையிட வேண்டாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி இல்லத்தரசியை பார்த்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உடல்ல நோய்வாய்கள் பட வாய்ப்புகள் உண்டு, சற்று கவனமா இருந்துக்கோங்க. ஹார்ட் ஒர்க் ரொம்ப அதிகமாக
ஒர்க் பண்ணும்போது உடல் சோர்வுகள் அதிகமா வந்து கண் விழிச்சு வேலை பார்க்குற மாதிரி எல்லாம் வந்து அமைப்புகள் இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவு தூக்கத்துல உறக்கத்துல கவனமா இருந்துக்கோங்க. யாராச்சும் உங்களை பத்தி குறை சொல்றாங்கன்னா தலைக்கை எடுக்க சொல்றாங்க, சொல்லிட்டு போன்னு விட்டுருங்க. அதே மாதிரி வந்து படிக்கின்ற மாணவர்கள் எப்படி இருக்குன்னா, படிக்கின்ற மாணவரை பொறுத்த வரைக்கும் கல்விக்காக நீங்க வந்து இடப்பெயர்ச்சி செய்ய வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாட்டுல போயிட்டு படிக்கணும்னு நினைக்கிறேன், நீங்க வெளிநாட்டு போய் படிக்கிற வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி வந்து படிப்புக்காக தொலைதூரத்துல போயிட்டு லைப்ரரி இருக்குங்க, நாங்க தான் போய் புக் எடுத்து பார்க்கணுங்க. இல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் அங்கதான் இருக்குங்க, அங்கதான் நான் போய் வந்து படிக்கணும்னா நீங்க போயிட்டு வரது இந்த காலகட்டம் ஒரு ஏதுவாக புரியுதுங்களா. சீனியர் சிட்டிசன் எப்படி சார் இருக்குன்னா, சீனியர் சிட்டிசன் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது சனி உங்களுக்கு ஆதாயத்தை கொடுப்பார், வெற்றி வாய்ப்புகள் கொடுப்பார். அதே மாதிரி உபஜய ஸ்தானத்துல குரு வந்து 12ஆம் இடத்துல அங்க உட்காரும்போது வெற்றிகள் இருக்கும். ஒரு போட்டி போட்டு ஜெயிக்கிறதுக்கும் சரி, இல்ல போட்டி தேர்வுகளா இருந்தாலும் சரி, நீங்க வந்து போட்டி போட்டு நீங்க வந்து ஒரு ஷேர் பண்றதும் சரி, இல்ல ஒரு வாணிகம் பண்றதும் சரி, உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்குங்கிறது மறக்க வேண்டாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து குரு பகவான் தனக்காரன் 6ஆம் இடத்துல உட்காரும்போது வந்து பாத்தீங்கன்னா, இருப்பினும் சற்று கவனத்தோட நீங்க வந்து செயல்படணும், கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும். அதுதான் நம்ம சொல்லக்கூடிய. மற்றபடி உங்களுக்கு வந்து வெற்றி ஜெயிக்கிறதுக்கு நல்ல ஆதாயமான காலமாக இருக்குங்க. தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோஸ் பார்த்துருக்கீங்க, விலை மதிப்பில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சு உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பம் நீங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணி அல்லது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பேச்சு பலன்கள் 12 ராசிக்காரங்களுக்கு இந்த குருவோட பேச்சு எப்படி இருக்கும் பார்த்தோம் இல்லைங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பலன் எப்படி உங்களுக்கு மேட்ச் ஆகும்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிறக்கும் போது உங்க சுய ஜாதகத்துல குருவோடைய நிலை என்ன, குரு உச்சமா நீச்சமா பகையா இல்ல 6, 8, 12 மறைஞ்சிருக்காரு, இது ஒரு கான்செப்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தசா புத்திகள், நடப்பு தசா புத்தி குருவுக்கு பகையா யோகமா நட்பு, அது ஒரு கான்செப்ட். ஸோ இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பலன்கள் மேட்ச் ஆகுங்க. ஒரு கூடுதல் தகவல் பாருங்களேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பேச்சுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு ரிஷப வீட்டுல இருந்து மிதுன வீட்டுக்கு போகுது. அதாவது 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு. அப்போ 3ஆம் இடம் என்னங்க, 3ஆம் இடம் இளைய சகோதரம், தகவல் தொடர்பு. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த 3ஆம் இடம் நம்ம வந்து டெலிகம்யூனிகேஷன் சொல்லுவோம். அப்போ இந்த டெலிகம்யூனிகேஷன்ல தகவல் தொடர்புல வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு புதிய அப்டேட்கள் வர நிறைய வாய்ப்புகள் உண்டுங்க. அதே மாதிரி இது புதனோட வீடு இல்லைங்களா, அப்போ கம்யூனிகேஷன் சைட்லயே நமக்கு அபாரமான வளர்ச்சிகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செல்போனாக இருந்தாலும் சரி, இல்ல நம்ம செயல்படக்கூடிய நெட்வொர்க்கிங் இருந்தாலும் சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா அபார வளர்ச்சிகள், புதிய கண்டுபிடிப்புகள், புதிய மாற்றங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. பொதுவா வந்து இந்த குரு பேச்சுல எனக்கு வந்து அதிகமா பலன் கிடைக்கும் என்ன சார் பண்ணலாம்னா, ஒரு தாந்திரிக வழிபாடு சொல்றோம் பாருங்க. என்ன சார் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு வித்தை கத்துக் கொடுத்த குருவாக இருந்தாலும் சரி, பாடம் கத்துக் கொடுத்த குருவாக இருந்தாலும் சரி, அதாவது மாதா பிதா குரு தெய்வம் இல்லைங்களா. சோ அப்போ உங்களுக்கு அந்த குரு யாரோ அவங்களை போயிட்டு தரிசிச்சுட்டு வாங்க, ஒண்ணு இல்லைங்க பார்த்துட்டு வாங்க, அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்க, அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க, குரு கிட்ட நல்லா இருப்பான்னு சொல்லி இந்த ஆசீர்வாதம் வாங்க. அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து பெரிய அளவுல ரியாக்ட் பண்ணக்கூடிய காலம். ஏன் நான் சொல்றேன்னா, குருவை எப்போ நம்ம வந்து வழிபாடு பண்ணும்போது ஒரு ஆசிரியர் முன்பு நம்ம எப்படி நம்ம பணிவன்போட இருப்போமோ அதே மாதிரி இருக்கும். ஏன்னா குரு அல்லையா, வித்தையை கத்துக் கொடுக்கக்கூடிய இந்த குரு. சோ இந்த குருவை என்னைக்குமே நம்ம போற்றும் போது குருவோடைய அனுகிரகம் என்னைக்குமே நம்ம வந்து சேரும். வியாழக்கிழமைகள்ல வந்து குரு வழிபாடு பண்ணலாம், குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் பண்ணலாம், வியாழக்கிழமையில அன்னதானம் பண்ணலாம். வியாழக்கிழமைகள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த படிப்புக்கு கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவிகரமாக கூட இந்த எழுது பொருட்கள், பேனா, புக்கு வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து கல்விக்கு நம்ம வந்து முழுமையான அந்த ஒரு ஸ்பான்சரை எடுத்து நம்ம பண்ணலாம், வியாழக்கிழமையில தொடங்கலாம். இது உங்களுக்கு குருவோட பலனை வந்து இன்னும் அதிகரிக்கும். ஓகேங்களா, நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை நம்மகிட்ட பார்த்து நீங்க தெரிஞ்சு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்க, அல்லது வாட்ஸ்அப் நம்பர் தான், வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்க தனிப்பட்ட ஜாதகத்தின் நிலை என்னன்னு சொல்லி தெளிவா நீங்க பார்த்துக்கோங்க.